விபரீத ராஜயோகம், கோடீஸ்வர யோகம். உழைச்சா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ராஜயோகம் வரும். ஆனால் அது தடைன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அதை உடைக்கிறதுக்கு பரிகாரம் தேவை தானே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உழைக்க சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா பரிகாரமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. உழைக்க சொல்கிறதுக்குள்ள எல்லாத்துக்கும் உழைக்கிறதுக்கு எண்ணம் இருக்கும், ஆனால் பணம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால செய்ய முடியாது. காரணம் தடை, மடை. அதை உடைக்கிறதுக்கான பரிகாரம் தான் நம்ம சொல்கிற விஷயம். இன்றைக்கி இருக்கிறதுலேயே தி பெஸ்ட்டு, ரொம்ப சிம்பிள். அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி என்ன கேட்டிங்கன்னா உப்பு. இந்த உப்பு சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஒரு சாப்பாடு நீங்கள் அழகாக செஞ்சுட்டு நீங்கள் அது உப்பு சேர்க்கலைன்னா வாசமும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும், வாசமும் இருக்கும். ஒரு சாப்பாடு மனம் மணக்குதுன்னா அது உப்பு அங்கே தேவை. அப்போது வாழ்க்கை மனம் மணக்க அங்கே உப்பு தேவை. அந்த உப்பில் டியூன் பண்ணணும் இல்லையா, ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வேணும் இல்லையா, அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி வேணும் இல்லையா. அதுமாதிரி விளக்கு, ஒரு நல்ல ஒரு பவுலில் அழகாக ஒரு கல் உப்பு நம்ம அந்த அயோடின்லாம் இல்லாமல் நார்மலான உப்பு. அப்போது அது மேலே ஒரு மண் விளக்கு, நல்லா கேட்டிங்க. எல்லோரும் இப்போ எல்லாம் மெட்டல் ஏற்றிடுறாங்க. மண் விளக்கு ஏற்றினா தான் அது பஞ்சபூதத்தில் அந்த இந்த லேண்டுக்கான விஷயம் கிடைக்கும். அழகாக நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு அழகாக ஏற்றி வச்சுருங்க. ஹாலில் வைக்கலாம், தெய்வ அறையில் வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுடைய தடையை உடைத்து அந்த யோகத்தை தரக்கூடிய, யோக அம்சத்தை தரக்கூடிய, யோக கலசமாக நம்மளை அம்சமாக மாற்றக்கூடிய விஷயம் இந்த உப்பு தீபம்.